ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்து அருண். இன்று நாம் பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே 32வது படலமாக வரக்கூடிய இறைவன் சொக்கநாதர் வளையல் விற்ற படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மதுரைக்கு அருகே தாருகாவனம் அப்படிங்கிற ஒரு காடு இருக்கு. அந்த காட்டிலே பல முனிவர்கள் சேர்ந்து யாகங்களை வளர்த்து தவம் இருந்து தனது மனைவி மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாகங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தவம் வலிமை பெற்று தவத்தை செய்து பல வரங்களை பெற்று அதனால் நாம் தான் உலகிலேயே மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த முனிவருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த முனிவர்களின் மனைவிமார்களுக்கும் தாங்கள் தான் உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தவர்கள். மனிதனாக பிறந்து விட்டால் அகங்காரம், ஆணவம், கர்வம், மமதை இதுவெல்லாம் வரக்கூடாதுங்க. வந்துட்டால் என்ன செய்வது? வாழ்க்கையிலே சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ இவங்க பூரா காட்டில் வாழ்ந்து தவம் செய்து யாகங்களை செய்து ரொம்ப நாங்கள் தான் வசந்தவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் இறைவன் சொக்கநாதன் பார்த்து கொண்டிருக்கிறான். இவர்கள் கர்வத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு கிளம்புறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சாடனாக ஒரு பிச்சை எடுப்பவர்களாக கிளம்புறார். ஒரு கையில் திருவோடு, மறுகையில் திரிசூலம், புலித்தோல் ஆடை, சிவந்த மேனி, அதில் திருநூறு பூசி, கழுத்தில் ருத்ராட்ச மாலை இப்படி அணிந்து கொண்டு சிவக்கொழுந்தாக பிச்சை எடுக்க ஊருக்குள்ளே வர்றார். இங்கே தாருகாவனம் அப்படிங்கிற இடத்துக்கு அப்படி பிச்சை எடுத்துக்கிட்டே அந்த தாருகாவனம் பகுதிக்கு போடுறார். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த முனிவர்களின் மனைவிமார்கள் இந்த பிச்சாடனரை பார்க்கிறாங்க. அடியே, யாரடியுமே இவ்வளவு அழகாக இருக்கானே, மன்மதனைத்தான் நாம் அழகன் என்று சொல்லுவோம். அதைவிட 100 மடங்கு 1000 மடங்கு அழகாக இருக்கானே, பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றேன், ஆனால் இவ்வளவு அழகான வாலிபனை நான் பார்க்கவே இல்லடி, அழகுல மன்மதனையும் மிஞ்சிட்டாண்டி அப்படின்னு இவங்க அந்த முனிவர்களின் மனைவிமார்கள் பூரா அந்த பிச்சை எடுத்து வரும் இறைவனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பிச்சாடனர் பார்க்கிறார். நேராக அவர் வீட்டுக்கு போகிறார். போய் ஓம் பிச்சாந்தி சரணம், ஓம் பிச்சாந்தி சரணம் அப்படின்னு கையில் திருவோட வச்சுக்கிட்டு பிச்சை கேட்கிறார். அவளுக்கோ இந்த பிச்சாடனரை பார்த்தவுடன் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஏன்னா அவ்வளவு அழகோ அழகு இந்த பிச்சாடனர். என்ன செய்வதென்றே புரியவில்லை அவளுக்கு. வீட்டில் உள்ள அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாத்தையும் ஒரு முறத்தில் சொலவில் போட்டு கொண்டு வந்து அப்படியே அந்த திருவோட்டில் போடுறான். திருவோட்டில் போடும் பொழுது இவளுடைய கைகளில் மாட்டியிருந்த வளையல்களும் அந்த திருவோட்டில் விழுந்துருது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாணம் வந்தாச்சுன்னா உடம்பு மெலிஞ்சிரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இங்கே இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு நாணத்தில் இருந்து அந்த பிச்சாடனருக்கு பிச்சை போடும் பொழுது அந்த திருவோட்டிலே
வளையல் கலன்று விழுந்து விடுகிறது. அப்படியே இவர் பிச்சாடனர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வீட்டுக்கு போகிறார். அங்கேயும் அந்த பெண் அரிசி பருப்பெல்லாம் போடுறார். அங்கேயும் அவளது கைகளில் இருந்த வளையல் திருவோட்டிலே விழுந்து விடுகிறது. இப்படியாக அந்த தெரு முழுக்க போகிறார். தெரு முழுக்க எல்லா பெண்களுமே இவர் அழகில் மயங்கி, என்னடி இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு பார்த்து அப்படியே அந்த பிச்சையும் போடுறாங்க. வளையல்களும் அவருடைய திருவோட்டிலே விழுந்து விடுகிறது. சரி, பிச்சை போட்டவரை நிற்கணும்னு வீட்டில் நிற்கலை. அந்த அவர் பின்னாடியே ஒவ்வொரு பெண்ணாக போகிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த தெருவில் இருக்கும் பெண்கள் அனைவரும் இந்த பிச்சாடனின் பின்னாலேயே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க பூரா அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏண்டி, நான் இதுவரையில் இப்படி ஒரு அழகான வாலிபனை பார்த்ததே இல்லைடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடியே போகிறாங்க. அதில் ஒருத்தி சொல்கிறா, ஏண்டி நம்ம கையில் போட்டிருந்த வளையலெல்லாம் திருடிட்டு போகிறாண்டி. அவராக திருடினாரு. நீங்கள் அந்த பிச்சை போடும் பொழுது அப்படியே வளையல் கலந்து விடுகிறது. அப்படியே பிளேட்டை மாற்றி அவர் திருடிட்டு போகிறாரு அப்படின்னு ஒருத்தி சொல்கிறா. அதுக்கு இன்னொருத்தி சொல்கிறா, ஏண்டி வளையல் மட்டுமாடி திருடிட்டு போகிறேன், நம்ம மனசையும் சேர்த்துட்டடி திருடிட்டு போகிறேன், விடாதடி அவனை, பிடிங்கடி அப்படின்னு ஒருத்தி சொல்கிறா. அப்போ தான் அதில் ஒருத்தி சொல்கிறா, ஏண்டி நமக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சேடி, அடுத்த ஆண்மகனை நாம் இப்படியெல்லாம் பார்க்கலாமா, அது தப்பு இல்லையா அப்படிங்கிறான். தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடி, அழகாக ரசிக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தி சொல்கிறா. இப்படியே ஒவ்வொருத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, காட்டில் தாருகாவனம் என்ற காட்டில் தவம் புரிந்துவிட்டு யாகங்களை எல்லாம் முடித்து கொண்டு முனிவர்கள் அவரவர் தங்களது வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டில் வந்து பார்த்தா பொண்டாட்டி வீட்டில் இருக்கணும்ல, இல்லை, எங்கடா போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த தெருவில் ஒரே கூட்டமாக இருந்துச்சுன்னா இந்த பிச்சாடனரை சுற்றி தங்களது மனைவிமார்கள் பூரா நின்று அவனிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த முனிவர்கள் பார்க்குறாங்க. இதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் ஞான திருஷ்டியில் பார்த்துடுறாங்க. ஞான திருஷ்டியில் பார்த்து தங்களது மனைவிமார்களின் மீது கோபம் கொள்கிறார்கள். முனிவர்கள் கோபப்பட்டால் என்ன, அடுத்து சாபம் தான் கொடுக்கணும், பிடி சாபம் அப்படின்னு தங்களது மனைவிமார்களை பார்த்து, உங்களது மனதை நீங்கள் அலைபாய விட்டதால் நீங்கள் எல்லாம் போய் பூலோகத்தில் போய் ஒரு வாணிப குளத்தில் போய் பெண்களாய் பிறப்பீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. இதை பூரா அந்த பெண்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்னடி நம்ம புருஷன் பூரா வீட்டுக்காரர் வந்து இப்படி சாபம் கொடுத்துட்டானே அப்படின்ட்டு, ஐயா சாபம் கொடுத்ததெல்லாம் சரிதான், அதற்கு சாப விமோச்சனம் என்று ஒன்று உண்டல்லவா, அதையும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு முனிவர்கள், நீங்கள் எந்த வாலிபனை பார்த்து அலையில் மயங்கினீர்களோ, பூலோகத்தில் பிறந்து நீங்கள் வயதிற்கு வந்து திருமண காலத்தை அடைந்தவுடன் உங்களது கையை பிடித்து எவன் ஒருவன் வளையல் போட வருகிறானோ, வளையல் விற்பவனாக உங்கள் கையில் பார்த்து வளையல் போடுகிறானோ, அந்த நேரம் உங்களுக்கு சாப விமோச்சனம் தீர்ந்துவிடும். மீண்டும் நீங்கள் தாராவன பணத்திற்கு வந்து எங்களிடம் சேருவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இந்த பெண்கள் பூராமே மதுரையிலே வளையல்கார தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே வந்து வாணிப குளத்தில் பிறக்கிறாங்க. பிறந்து சின்ன பிள்ளையாக இருந்து அப்புறம் பெரிய மங்கை ஆயிடுறாங்க. அவங்களுக்கும் திருமணம் வயசு அடைஞ்சிடுறாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லையும் திருமணம் அப்படின்னா
திருமணத்திற்கு முன்பாக பந்தல் கால் நாடுறது, பத்திரிக்கை அடிக்கிறது, மாவிளை தோரணம் கட்டுறது, இது எல்லாம் கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புதுமண பெண்களுக்கு வளையல் போடும் விழா அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இப்போல்லாம் அது வைக்கிறது இல்லை, நேராக ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் வளையல் மாட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போல்லாம் வீட்டுக்கு வளையல்காரை கூப்பிட்டு அக்கா தங்கச்சி, மாமி முன்னாடி, அண்ணன், அக்கா தங்கச்சி, மாமி, கொழுந்தியா எல்லா பேருமே அந்த வளையலை போடுவாங்க. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு போட்டு விடுவாங்க. இது ஒரு விழாவாகவே திருமணத்திற்கு முன்பாக நடத்துவார்கள். இப்போ அதெல்லாம் நடத்துறதில்லை. நேராக ஃபேன்சி ஸ்டோருக்கு போக வேண்டியது, அவங்க வளையல் கையினுடைய சைஸை சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ இப்படித்தான் நடக்குது. இந்த வளையல்லையே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ரகம் இருக்குங்க. என்னன்னு சொல்கிறது, பொண்ணுக்குன்னு தனி வளையல் இருக்குது, கோல்டு கலரில் போடுவாங்க. அதற்கு பெயர் பொண்ணு வளையல்னு அப்படின்னே இருக்கும். வாங்கப்பா அந்த வீட்டில் பொண்ணுக்கு வளையல் போடுறாங்க, நாமளும் நம்ம குழந்தைய கூப்பிட்டு போகிறோம், ஆளுக்கு 2 வளையல் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிம்பாங்க. அப்பா வாங்கி கொடுத்தா பெத்த பேர் வளையல் அப்படிம்பாங்க. அண்ணன் வாங்கி கொடுத்தா பாச வளையல் அப்படிம்பாங்க. கணவன் வீட்டில் இருந்து வாங்கி கொடுத்தா கல்யாண வளையல் அப்படிம்பாங்க. இதுவே தங்கச்சி வாங்கி கொடுத்தா சிங்கார தங்க வளையல் அப்படிம்பாங்க. தங்கச்சியே அக்காவுக்கு வாங்கி கொடுப்பான். இன்னும் 2-3 நாளில் அடுத்த வீட்டுக்கு நீ போயிடுவ, கணவன் வீட்டுக்கு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம், இப்போ நீ கணவன் வீட்டுக்கு போயிடுவோம், நான் மட்டும் தனியாக இங்கே இருக்கணும் அப்படின்னு அந்த பாசத்தில் தங்கச்சி கொடுத்தா அது சிங்கார தங்க வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வளையல்களிலே நிறைய ரகம் இருக்குது. அப்போ இந்த தாராவண காட்டில் இருந்த முனிவர்களின் மனைவிமார்கள் இங்கே பிறந்து வளர்ந்து ஆளாகி இங்கே கல்யாண வயசு அடைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், வளையல் போடணும் இல்லையா? வளையல் போடுறதுக்காக இறைவன் வளையல்காரராக ஒரு அவதாரம் எடுத்து வருகிறார். முதலிலே பிச்சாடனராக பிச்சை எடுக்கும் வாலிபனாக வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இறைவன் வளையல்காரராக வருகிறார். வாங்கம்மா வாங்க, வளையல் போட்டு போங்க, வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் வாங்கலையோ வளையல் அப்படின்னு அந்த தோலில் பூரா கயிறில் வளையலை கட்டி ஒரு பொட்டி வச்சுருப்பாங்க. அந்த பொட்டி நிறைய வளையல் இருக்கும். அதற்குனே ஒரு பெட்டி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வளையல் பெட்டின்னு பேர். இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதை அப்படி தூக்கிக்கிட்டு தெருவுக்குள்ளே வந்தாருன்னா வளையல் வாங்கலையோ வளையல் அப்படின்னாங்கன்னா எல்லா பெண்களும் கூப்பிட்டு வளையல் போடுவாங்க. இங்கே புதுமண பெண்கள், அதாவது முனிவர்களின் மனைவிமார்கள் அங்கே திருமண வயதை அடைந்தவுடன் அவங்களுக்கு வளையல் போடுறதுக்காக வர்றாங்க. வந்து அவர்களுடைய அந்த பெண்களுடைய கையை பிடித்து வளையல் போடுகிறார். ஒவ்வொரு வீட்டுக்காக போய் போட்டு வர்றார். இந்த தாராவண காட்டில் இருந்த முனிவர்களின் மனைவிமார்கள் இங்கே வந்து கீழே வந்து பூலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பூரா வளையல் போட்டு எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சாச்சு. இங்கே இறைவன் வாலிபனாக வளையல்காரனாக வந்து அந்த பெண்களினுடைய கையை தொட்டு வளையல் போட்டவுடன் அந்த பெண்களுக்கு சாபம் நிவர்த்தியாகி சாப விமோச்சனம் பெற்று விடுகிறார்கள். மீண்டும் தாராவண காட்டிற்கு சென்று தங்கள் கணவன்மார்களுடன் முனிவர்களுடன் சேர்ந்து வாழ்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இறைவனே வளையல்காரராக வந்தாச்சு. இதுவே திருவிளையாடல் புராணத்திலே 32வது படலமாக வளையல் விற்ற படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம், வாலிய வளமுடன்.